சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே அந்த சிபிஐ என்கொயரிக்கு போகும்போதெல்லாம் இந்த திமுக காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மீடியாவில் உட்காந்துட்டு டெல்லியில் கூப்பிட்டுட்டாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, சிபிஐ மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு 5 நாள் பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. நான் உட்பட அண்ணன் நிர்மல்குமார் எல்லாம் போவோம். அண்ணன் உண்மைகளை சொல்லிட்டு வெளியே வரும் பொழுது நியூஸ் ஒன்று வந்துச்சு. தமிழ்நாட்டில் தேர்தல் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, 5 மாநிலங்களில். அன்னைக்கு 5 மணிக்கு மாடல் கோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாடல் கோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தெரியுமா உங்களுக்கு? அதாவது பிரச்சாரத்தை எந்த தலைவர் எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் 4.25 வருஷம் இல்ல, 4 வருஷம் 11 மாசம் பொம்மை முதல்வரா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். இன்னைக்கு உண்மையாலே பொம்மை முதல்வர் அவர். ஏன்னா மாடல் கோட் வந்துருச்சு. முதல்வர்னு சொல்லலாம், ஆனா பேனா வச்சு சைன் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி சைன் போட்டாங்க, அவர் மருமகனும் மகனும் சைன் போட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் பொம்மை முதல்வர்னு சொல்லுவோம். என்ன, அது ஒரு குடும்ப ஆட்சி. குடும்ப ஆட்சியோட நோக்கம் என்னன்னா, ஸ்டாலின் சார் டாக்ஸ் எல்லா இடத்துலயும் 30% கமிஷன் அடிச்சு கரப்ஷன் பண்றது மட்டும்தான். அப்ப அந்த சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது நான் பின்னாடி தான் உக்காந்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல. நம்ம தலைவர் நிறைய பேச மாட்டார். அப்படி சிபிஐ என்கொயரில ஃப்ரெண்ட்ஸ்ல உக்காந்துட்டு வெளியே ஒரு 2000 பேர் நிக்கிறாங்க. எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, டெல்லியில உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அந்த ராயப்பன் படத்துல சொன்னார் பாருங்க, அதே மாதிரி டிரைவரை பார்த்து அப்புறம் திரும்பி பின்னாடி உட்கார்ந்த ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் சொன்னேன் சிபிஐ என்கொயரி போய் முடிச்சுட்டு லிப்ட்ல வரும்போது, அண்ணா எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஏப்ரல் மாசம் 23 அப்படியே அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. வண்டியில உக்காந்துட்டு டக்குன்னு டிரைவரை பார்த்து மேல வந்து கிளாஸ் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னாரு. எனக்கு அப்பயும் இன்னும் அண்ணன் காத்து வாங்கறதுக்கு பண்றாரா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு குரல் வந்துச்சு, என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிடலாமா இங்க இருந்தே அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் புரிஞ்சேன், இந்த ஒரு வாரமா திமுக காதருங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்களே, சிபிஐ ஆபீஸ் சிபிஐ ஆபீஸ் சிபிஐ ஆபீஸ்ன்னு. இந்த 8 மாசமா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து பயந்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். அவருக்கு இபிஎஸ் பார்த்தா பயம் இல்ல. அப்புறம் யாரோ ஒருத்தர் பிஜேபி தலைவரா ஒருத்தரை போட்டிருக்காங்க, பேர் கூட வர மாட்டேங்குது, மறந்து போச்சு. அந்த மாதிரி பல தலைவர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் திமுகவோட கூட்டணி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. அண்ணா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு ஒரே பயம், தலைவர் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராரோ, மக்களை பார்க்க வராரோ, அதனால ஒரே பயம். அதுக்கு தான் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க. நீ போய் ஒரு வேலையை பண்ணுன்னு சொன்னான். அவருக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, அவரு அடிச்சிட்டு வரான்னு சொன்னாரு. இந்த படுபாவி கொன்னுட்டு வந்துட்டான், திருட்டு பையன். ஆக்சுவலா ஸ்டாலினை மாட்டி விட்டதே செந்தில் பாலாஜி தான் கொலை குற்றத்துல. நாளைக்கு இதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்குன்னு செந்தில் பாலாஜிக்கு தான் தெரியும். அவர் நம்மள எதிரியா நினைச்சிட்டு இருக்காரு. அவர் பேச விடாம நிப்பாட்டுறானா, நம்மள மக்களை கொன்னு குவிச்சிட்டு ஒரு வாரமா நாடகம் ஆடி நம்ம மேல கொலைப்பள்ளி சொல்லி அத சுப்ரீம் கோர்ட்ல நம்ம நிரூபிச்சது. அந்த ஜட்ஜிக்கே புரிஞ்சிச்சு மகேஷோட ஆக்டிங், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியோட ஆக்டிங், காலையில உதயநிதியோட ஆக்டிங். என்ன பிரச்சனைனா, நம்ம தலைவர் ஆக்டிங் தெரிஞ்சு நம்பர் 1 ஆகி அரசியலுக்கு வந்துட்டாரு. இவங்களுக்கு ஆக்டிங்கும் தெரியல, அரசியலும் தெரியல, என்ன பண்ணணும் தெரியல. இதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒண்ணுல எக்ஸ்பர்ட்டா இருந்தா பரவாயில்ல, எதுலயுமே இல்ல.
மூளையில என்ன இருக்குன்னு தெரியல, பிறக்கும் போதே களிமண் மட்டும்தான் பெத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. சரி, அதை விடுங்க, நம்ம அந்த விமர்சனக்குள்ள போக வேணாம். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அது 100 வார்த்தை ஆக்கி டிபேட் ஆக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கொலையை செஞ்ச பிறகு நம்ம மேல கொலைப்பள்ளி சொல்லி இன்னைக்கு பாருங்க, நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் என்கொயரி போயிருக்காரு. உங்க மேல கொலைப்பள்ளி இருக்குன்னு டவுட் வந்தவங்க தான் உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் சிம்பிள். அப்ப போலீஸும் அவங்க கிட்ட இருக்கு, ஜட்ஜு அவங்க கிட்ட இருக்கிறாரு. 1 நம்பர் கமிஷன் போட்ட ஜட்ஜு அவங்க இப்படி எல்லாம் ஏமாத்தி நம்ம மேல கொலைப்பள்ளி சொன்னாங்க. போட்டு நம்ம மேல ஒரு SOP போட்டாங்க, ஸ்டாலின் ப்ரொசீஜர் கோட். ஸ்டாலின் SOP போட்டு முடிச்சிட்டான், ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அப்ப அதை போட்டுட்டு என்ன பண்ணாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் கூட்டம் வரும். உடனே சொல்றாங்க, அது என்ன தமிழக வெற்றி கழகம் மட்டும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பிரச்சாரமா. யாரு கூட இருக்கக்கூடிய வித்வான்கள், நல்லா வித்வானம் பண்ணுவாங்க, காசை வாங்கிட்டு டக 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 டகன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. டிவியில வைக்காது, இதுதான் டிபேட்டே. ஆனா மக்கள் 5% எவரும் நியூஸ் சேனல் பாக்குறதே கிடையாது. திமுக காரங்க மட்டும் பார்த்து 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 ஆஹா சூப்பர்ப்பா, நல்லா பேசுறாருப்பான்னு நல்ல காசை கொடுத்து வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த கொலைப்பள்ளியை சுமத்தினாங்க, SOP போட்டாங்க. நம்ம கிட்ட என்ன கூட்டத்தை கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப ஒரு திருச்சியில மாநாடு பண்ணாங்களே, பெரிய மாநாடு. அந்த மாநாடு பேர் என்ன தெரியுங்களா? வேவ் ஸ்டாலினா. அதுவும் நம்மள பார்த்து காப்பி. வேவ்னா என்ன தெரியுங்களா? மக்கள் கூட்டம் அலையலையா வருது. எல்லாம் 300 ரூபாய் கூட்டிட்டு வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்ல உட்கார வைக்கல. எங்கேயா வேவ் வரப்போகுது உங்களுக்கு? 22 கட்சி கூட்டணி வச்ச உங்களுக்கு மக்களே வரலன்னா அந்த கூட்டணி கட்சிகள் தவிர எவனும் கட்சி தலைவர்கள் தவிர யாரும் ஓட்டு போட போறது இல்லை. இதுதான் அரசியல், இதுதான் தேர்தல் அரசியல். மக்கள் உங்கள் மேல நம்பிக்கை இருந்த பிறகு கூட்டணி கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எப்பயும் உங்க மேல வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க. சரி, அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கூட்டம்லாம் இவங்களுக்கு வராது, மக்கள் தோணிட்டாங்க. அப்ப என் மேல இப்ப வந்து ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்துக்கு ஜனநாயக பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். நம்ம ஒண்ணு பிறப்பால் முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, பிறப்பால் துணை முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, என்ன கேள்வி கேட்டா நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு முடக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்ல. நம்ம ஒரு சாமானிய கட்சி, இன்றைக்கும் ஒரு சாமானியனாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கும் பேசவில்லை. ஆனால் எங்க ஆதிக்கம் இருக்கிறதோ அங்கு முதல் குரல் டிவி இருந்து ஒலிக்கும். இதுதான் எங்களுடைய கட்சி. அப்படி சிபிஐல என்கொயரி முடிஞ்ச உடனே பிரச்சாரத்தை அப்படி மேல எந்திரிச்சார். டைவர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம பிரச்சனை, அவ்வளவு கோவம் உள்ள இருக்கு. அப்ப மேல எந்திரிச்சாரு. அப்படி எந்திரிச்சு மேல நின்னு ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாரு. அப்படி மேல எந்திரிச்சு என்ன பண்ணாருன்னா சிபிஐ ஆபீஸ்குள்ள இருந்தே மேல எந்திரிக்கிறாரு. அண்ணனுக்கு தைரியம் இருக்கு, அது வேற மாதிரி தைரியம். அப்ப எந்திரிச்சு அந்த கேட்டுக்கு வெளியே வந்து மேல பாத்துட்டு அங்க 2000 பேர் நான் கையை காமிச்சிட்டு பத்திரமா இறங்கிட்டு, இது போதுமா அப்படின்னு கேட்டார். இது போதும்னு அப்படின்னு நானும் சொன்னேன். அப்ப இன்னுமேட்டு இந்த SOP இதெல்லாம் கிடையாது இல்ல அப்படின்னு கேட்டாரு. எங்க வேணா போலான்னு தேர்தல் கமிஷனோட ரூல்ஸ்ல எல்லா தலைவரும் எந்த ரோட்டுக்கு வேணா போல. இன்னுமேட்டு ஒவ்வொரு நொடியும் நான் மக்கள் கிட்ட இருக்கணும், வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டார். கூடி சீக்கிரத்துல உண்மையான ஆலையை தமிழகம் முழுவதும் இருக்க நெடுஞ்சாலைகளை நீங்க பாப்பீங்க, மக்களுடைய கூட்டத்தை நீங்க பாப்பீங்க அவருடைய வருகையை நோக்கி வரும் பொழுது. அதுதான் பயம். சரி, டெல்லியில பிரச்சாரத்தை அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது மாடல் கோடு வந்துருச்சு. எங்க முதல் கூட்டத்தை போடலான்னு யோசிச்சோம். இந்த தீய சக்திக்கு முதல் காரணம் யாரு? இந்த கொடுமையான ஆட்சிக்கு முதல் காரணம் யாரு? இந்த 4.5 வருஷம் எதுவுமே செய்யாம நாடகம் ஆடி டிராமா பண்ணது யாரு? இந்த டிராமா கம்பெனியை ஒழிக்கணும்னா கொளத்தூர்ல இருந்தா முதல்ல ஆரம்பிக்கணும். எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாதுயா.
நீ என்ன வேணா பேசிக்கோ, அவதூறா பேசிக்கோ, ஆதவர்ஜனா இப்படி, ஆதவர்ஜனா குடும்பம் அப்படி, ஆதவர்ஜனா மாமனார் இப்படி, என்ன வேணா பேசிக்கோ, காதை கேட்காது, போய்கிட்டே இருப்போம். எங்க குறிக்கோள் என்ன? சென்ட் ஜார்ஜ் கோட்டையில அண்ணனை சைன் போட வைக்கணும், அவ்வளவுதான் எங்க குறிக்கோள். இந்த அள்ளு சில்லற பேசுறதுக்கெல்லாம் பதில் கொடுக்கலாம், எங்களுக்கு டைம் கிடையாது போதும். அப்ப இந்த திமுக எப்படி திசை திருப்பணுங்கிறதுக்கு நான் பதில் சொல்லணும். யாருக்காக பதில் சொல்லணும்? ஆதவர்ஜுனா பயந்துட்டாரு. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. நீ சூரியன்னா நான் ஆதவுடா, நான் யாருக்கும் பயப்பட ஆள் கிடையாது. 5 வயசுலயே எங்க அம்மாவுடைய சாவை பார்த்தவன் நான். இதுக்கு மேல எவனையும் என்ன பயன்படுத்த முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல தன்னுடைய தாயை சாவ 5 வயசுல பார்த்த ஒரு பையன் நான் தான். அது இதுலயே நான் அந்த பயத்திலிருந்து வெளியே இன்னைக்கு தமிழக மக்கள் முன்னாடி தைரியமா நிக்கிறேன்னா என் தலைவர் உண்மையா இருக்கிறாருங்கிற ஒரு வலிமை என்கிட்ட இருக்கு. என்கிட்ட எந்த போயும் கிடையாது, நான் யாரையும் ஏமாத்தினது கிடையாது, எந்த கட்சிக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. நான் வேலை பார்த்தேன், அந்த இடத்துல உண்மை இல்லைன்னா நாங்க இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் என்னுடைய வரலாறு. எங்க வேணா நான் போய் சொல்லுவேன், என்ன வேணா கேள்வி கேள்வி. அப்ப எங்க நம்ம சின்னவரான அசோக் அண்ணன் சொன்னாரு, நம்ம தோழர் 12 வருஷமா கூட இருக்கிறவர், அவருடைய உணர்வுக்கு பதிவு குடிக்கணும் இல்ல, மீதி அள்ளு சில்லறைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் அசோக் அண்ணன் நம்ம கூட 12 வருஷமா இருக்கிறவர், நான் அவரை பத்தி சொல்லணும். 40 வருஷம் மரியாதைக்குரிய ரஜினி சார் அவர்கள் கூட இருந்தவர், நம்மளுடைய அன்புக்குரியவர் அவர். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது, எனக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. அப்படி 12 வருஷமா பழகுனதுல ஒரு 30 நாளுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னார், அரசியல்ல நான் வரணும்னு இருக்கேன், தலைவரோட 40 வருஷம் இருந்துட்டேன், என்னுடைய மனைவி என்னுடைய மகள்லாம் விஜய் சாருடைய ரசிகர்கள், டிவிக்கு கட்சியில் நான் சேர்ந்தா நல்லா இருக்குமா, நான் ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தேன், எனக்கான மரியாதை இருக்குமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், டிவிகே கட்சிக்கு வரணும்னா ஒன்னே ஒண்ணுதான் குவாலிபிகேஷன், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், அப்புறம் தைரியமா இருக்கணும். இந்த 3 குவாலிபிகேஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க அப்பா மினிஸ்டரா, எம்எல்ஏவா, பணக்காரனா, கோடீஸ்வரனா, எந்த குவாலிபிகேஷனுக்கு அண்ணன் கிடையாது. இன்னைக்கு 234 வேட்பாளர்களை அண்ணன் உருவாக்குனாரு. அதுல பாதிக்கு மேற்பட்ட இல்ல, முக்காவாசி வேட்பாளர்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு மீனவர், ஒரு விவசாயி, கையில 10 லட்சம் கூட கிடையாது. ஆனால் அண்ணன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் தெரியுமா? மக்களிடம் உண்மையாக நேர்மையாக ஒரு எம்எல்ஏ ஆன அடுத்த 5 வருஷம் மக்களை நேர்மையாக பார்க்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ உருவாக்கிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்குவாங்க. எடுத்தோடனே உங்களை மாதிரி 50 கோடி இருக்குமா, 1000 கோடி செலவு பண்ண முடியுமா அவர் கேட்க மாட்டார். அப்ப நான் அசோக் சொன்னேன், சரிண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்கன்னு சொன்னேன். ஏன்னா ரஜினி ரசிகர்களுக்கு தெரியல உண்மை என்னன்னு. இந்த சூழ்ச்சியில இப்ப நடுவுல பண்ணது யாருன்னு சொல்றேன், எக்ஸாம்பிளே சொல்றேன். அப்ப தலைவரை பார்க்க போறார் அசோக் அண்ணன். அசோக் ஒரு 5 பேர் அன்னைக்கு சேர்ந்தாங்க. நம்ம தனபால் சார் பையன்லாம் இருக்காரு பாருங்க, பழைய ஸ்பீக்கர், அவருடைய பையன்லாம் சேர்ந்தாரு. 4 பேரை பேசி முடிச்சாங்க. லாஸ்ட்ல தான் அண்ணன் போனார். என்னடா 40 நிமிஷமா பேசிக்கிட்டே இருக்காரு அவரும் ஒரு பையனும், என்னடா வெளியே வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. திடீர்னு கதவை திறந்து நான் பாக்குறேன், 3 பேரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம தலைவர் விஜய் சாரும் அசோக் சாரும் பையனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா. அப்ப என்னடா இது பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. அப்போ சரி டிஸ்டர்ப் பண்ணோன்னு வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு அசோக் சார்ட்ட கேட்டேன், என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நம்ம தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப அவர்கிட்ட கேட்டிருக்காரு, நான் 40 வருஷம் தலைவர் ரஜினி சார் கிட்ட இருந்துட்டு வந்துட்டேன், என்ன உங்களோட அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அப்புறம் இன்னொன்னு சொன்னார், டிசம்பர் 12ஆம் தேதி ஆனா நியூஸ் பேப்பர்ல நான் விளம்பரம் கொடுப்பேன், நான் அவரை போய் பார்ப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு தலைவர் எப்படியோ அதே மாதிரி நான் சினிமாவில் இருக்கும்போது எனக்கு ஒரு தலைவர்னு சொன்ன மனிதர் எங்களுடைய தலைவர். நீங்க போய் சிறப்பா செயல்படுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அப்ப அசோக் சார் சொன்னாரு, நான் ஹார்பர் தொகுதியில போய் வேலை பார்க்கிறேன். யாரு? அண்ணன் பாருங்க, சேகர் பாபு தொகுதியில போய் வேலை பார்க்கிறேன்.
உடனே அப்ப சொன்னாரு, தாராளமா போய் வேலை பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க, கட்சியில அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணுமோ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன தலைவர் எங்களுடைய தலைவர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவருக்கு கட்சியில பொறுப்பையும் கொடுத்து அவருக்கான அங்கீகாரம் கொடுத்து மேடை ஏற்றிய ஒரே கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். அப்ப நம்மளை டைவர்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க, எப்படி போக்கஸ் பண்ணுவாங்க? அதுக்குதான் சென்னையில நடந்த ஆர்ப்பாட்டத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். அந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன நடந்துச்சு? இது தலைவர் ரஜினி சார் அவர்களுக்கே தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல? அன்னைக்கு 30 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருந்தா காவல்துறை நிப்பாட்டினாங்க. அதை டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல. அப்ப டீட்டெயிலா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இந்த பிரச்சனையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த 5 வருஷமா என்ன கடுமையா திட்டுறாங்களா, அதை பத்தி இல்ல. இந்த ஒரு வாரமா கடுமையான மன வழியில தலைவர் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் இருக்காங்க, தமிழ்நாடே இருக்கு. அது என்னது? அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக தமிழகம் முழுவதும் உருவாக்கிய கட்சி நம்மளோட கட்சி. அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு. அதுல என்ன பிரச்சனை? தூத்துக்குடியில இந்த ஊடகங்களையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன், வலியோட கேட்கிறேன். தூத்துக்குடியில ஒரு 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவி, 15 வயசு கூட ஆகல, டெல்லியில நிர்பயா பாதிக்கப்பட்டார், கற்பழிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், இந்தியாவே கொதித்து இருந்துச்சு. இந்த பிரச்சனையை திசை திருப்பதுக்கு தான் இவ்வளவு பெரிய நாடகம் 5 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. இதை சோசியல் மீடியா வாரியர்ஸும் புரிஞ்சுக்கணும், தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும். இந்த அவருதான பிரச்சாரம் எனக்கு எதிராக ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த தூத்துக்குடியோடைய மரணம் கொடூரமானது. அன்னைக்கு முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் தான் இதை உறுதியா சொன்னோம். தூத்துக்குடியில ஏற்பட்ட மரணம் எப்படிப்பட்டது? 6 மணிக்கு அடுத்த நாளே நான் தூத்துக்குடி போயிட்டேன், வீட்டுக்குள்ள போயிட்டேன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, பக்கத்துல உங்க அத்தைக்கு கோவம் வருது, நம்ம மேலயும் டக்குன்னு கோவப்படுறாங்க. நான் 5 நிமிஷம் பேசி முடிச்சேன்னு அமைதியா உட்கார்ந்தாங்க. அப்ப அவங்க உறுதியா சொல்றாங்க, என்னன்னா சொல்ல முடியல, வார்த்தைகள் வரல. அவங்க அம்மா சொல்றாங்க, என் பொண்ணு 6 மணிக்கு கழிவறை போறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அங்கிருந்து 50 மீட்டர் கூட கிடையாது. 7 மணி ஆச்சு, 7:30 மணி ஆச்சு, காணும். காவல்துறை கிட்ட போறோம், போலீஸ் ஸ்டேஷன்ல, திருப்பியும் காணும். சார், காவல்துறை கிட்ட போகும்போது திருப்பியும் முடியாதனால நாங்க தேடி தேடி பாக்குறோம், ஊர் மக்கள் ஃபுல்லா தேடி பாக்குறோம். அடுத்த நாள் 2:30 மணிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குழந்தையோட உடலை. அந்த குழந்தையோட உடல்ல ஒட்டு துணி கிடையாது, கற்பழிக்கப்பட்ட பெண். இன்னும் 6 நாள் ஆச்சு, இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்க முடியல. அக்கா கனிமொழி அக்கா போனாங்க, ஆனா ஊருக்குள்ள உடல. உடனே கனிமொழி அக்கா மேல ஒரு மீடியா அவங்களை உள்ள உடலன்னு பெருசா சொன்னாங்க. நான் கேக்குறேன், எங்கு முதலமைச்சர் ஏன் அந்த இடத்துக்கு போல? ஏன் தூத்துக்குடிக்கு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போல? இதனால்தான் நான் கோவப்பட்டு முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னேன். அவர் மேல அவதூறு பரப்புறதுக்காக இல்ல, அவரை கொட்டம் சொல்ல வேண்டதுக்காக கிடையாது. ஒரு வழி, என்னுடைய வீட்டில் என் தங்கைக்கு இந்த உணர்வு ஏற்பட்டால் ஒரு அண்ணனாக என்ன கோவமோ அந்த கோபம் எனக்கு உண்மையிலே ஏற்பட்டது. அன்னைக்கு என்னுடைய பேச்சு கோவத்தில் வந்த வெளிப்பாடு, என்னுடைய உணர்விலிருந்து ஏற்பட்ட வெளிப்பாடு. அதனாலதான் அடுத்த நாளே 9 மணிக்கு நான் கிளம்பி தூத்துக்குடிக்கு போனேன். அதை கேட்கும் பொழுது இது அரசியல் அல்ல, நாம் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்ன அரசியலை உருவாக்கிட்டு இருக்கோம். அக்கா கனிமொழியை திட்டுவாங்க, ஏன் ஒரு பெண்ணு தான் அந்த இடத்துக்கு போகணுமா? என்னோட சொந்த தங்கையா இருந்தா ஒரு ஆண் போக கூடாதா? எங்கே போனார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்? அதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? எங்கே போனார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்? இதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? ஒரு பெண் மானகப்படுத்தப்பட்டு, ஒரு பெண் ஒட்டு துணி இல்லாம தூக்கி எரிஞ்சு, ஒரு ஊரே அன்னைக்கு 2.5 மணி நேரம் தேடி, ஒரு காவல்துறை கூட 18 மணி நேரம் அந்த ஊருக்குள்ளே போவாம, ஒரு கலெக்டர் போவாம, ஒரு எம்எல்ஏ போவாம, ஒரு கவுன்சிலர் போவாம, திமுக அமைச்சர்கள் போவாம, முதலமைச்சரும் போல, துணை முதலமைச்சர் உதயநிதியும் போல
ஆனால் அன்னைக்கு நான் பேசிய ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு வாரம் ஆதவர்ஜினாவை திட்டக்கூடிய இந்த திமுகவும் திமுகவுடைய ஊடகங்களும் மிகப்பெரிய அவமானப்படுத்தக்கூடியவர்கள். ஆதவர்ஜினா இதுக்கு வெட்கப்பட வேண்டியதில்லை. நான் எதற்கும் தைரியமானவன், எதற்கும் பயப்படாதவன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்த வீடு இருந்த போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. 12 வயசுல படிச்சவன் பாரதியார் கவிதைய. உங்களுடைய தவறுகளை நாங்கள் உறுதியாக உண்மையாக எடுத்துரைத்துக் கொண்டே இருப்போம். இதுக்கு டிவிக்கு தவிர வேற எந்த கட்சியும் போல. எங்க போனது? திமுக கூட்டணியில் இருக்க 22 கட்சி யாரு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுக்கு போனாங்க? அந்த அம்மா கிட்ட பேச போனாங்களா? அந்த அம்மாவோட கோரிக்கை என்ன தெரியுமா? கடைசி நிமிஷத்துல இதை யாரு செய்தார்களோ அவர்களை இந்த சமூகத்தின் முன்பு நிறுத்துங்கள், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். ஏனென்றால் என்னுடைய பெண் குழந்தை போல இன்னொரு பெண் குழந்தைக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலைமை ஏற்படுத்த கூடாது சொன்னவன் என்னுடைய அம்மா. தூத்துக்குடியில் இருக்க பாதிக்கப்பட்ட அம்மா தன் குழந்தையை இறந்தாலும் அவர்கள் கவலைப்பட்டது இன்னொரு பெண் குழந்தைக்கு இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு பேசினாங்க என்கிட்ட. ஆனால் இதை மூடி மறைக்கணும். நிர்பயா சகோதரர் பாதிக்கப்பட்டது போல இந்த பிரச்சனையை தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடாது. தலைவர் ரஜினி சார் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. உங்கள் மீது எங்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது. இதை நான் உறுதியாக பதிவிடுகிறேன். நான் ஒரு சாமானியன், அதிகாரம் என்கிட்ட இல்ல, பணபலம் இல்ல. நான் இன்றைக்கும் ஒரு சாமானியன், ஒரு சாதாரண விவசாய வீட்டில் பிறந்த உணர்வு தான் இன்னைக்கும் இருக்கு. எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு வேற எதுவும் இல்ல, எந்த நாதியும் இல்ல. ஏன்? என்னுடைய குடும்பமே என்னுடைய அரசியலுடைய முடிவுகளுக்கு எதிராக இருக்கிறது. எல்லாரையும் தூக்கி போட்டிருக்கோம். ஏன்? நான் உண்மையாக மக்களிடம் இருக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது, என்னுடைய தலைவருக்கு இருக்கிறது. அவதூறுகளை பத்தி கவலைப்படல. 5 வயசுல என்ன அனாதன்னு சொன்னாங்க. 12 வயசுல என்ன குறிக்கோள் இருக்கும் போது நீ 7ன்னு சொன்னாங்க. 16 வயசுல பொலிட்டிக்கல்ஸ் படிக்கும் போது உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னு சொன்னாங்க. திமுக நான் வேலை செய்யும் போது உன்னாலெல்லாம் ஜெயிக்க வைக்க முடியுமான்னு என்ன பார்த்து கேட்டாங்க. டிவிக்கு வரும்பொழுது நீ என்ன சாதிப்பன்னு கேட்டாங்க. என் தலைவர் இருக்கிறார், உண்மை இருக்கிறது, என் கட்சியுடைய தொண்டர்களும் மக்களும் இருக்கிறார்கள். நாங்கள் உறுதியாக சாதிப்போம். எம்ஜிஆரிடம் இருந்த உண்மை எங்களுடைய தலைவர்கிட்ட இருக்கு. அப்ப தமிழக மக்களே, எதனால என்னுடைய வார்த்தைகள் மாறியது? என்ன பிரச்சாரத்தை திமுக உருவாக்கியது? மற்ற கட்சிகள் எதனால உருவாக்கிறாங்க? நாம் எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நான் இன்றைக்கு உறுதியாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நோன்பு மாதம். இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும், இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை நான் உருவாக்கக்கூடிய அரசு, மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. பராசக்தி ரிலீஸ் ஆனோம்னா போய் ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு உதயநிதி ஒரு போன் கால் பேசி ரிலீஸ் பண்ண ஒரு எங்க ஆள் கிடையாது. இன்றைக்கும் எங்களுடைய படம் லீகல் லிட்டிகேஷன் இருக்கு. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலமைச்சருடைய மகனுடைய தன்னுடைய பேரனுடைய பராசக்தி படம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஜனநாயகன் படம் என்றைக்கு வரைக்கும் நிப்பாட்டப்பட்டதுக்கான காரணம் அரசியல் தான். இது அரசியல் தான். இந்த அரசியலை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். எந்த எக்ஸ்ட்ரீம் போறேன்னு சொல்லிட்டாரு அவரை எப்பொழுதும் யாராலும் அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் திருப்பி நான் பதிவு சொல்றேன்,
இந்த கூட்டணி கணக்குகள் 2026ஆம் ஆண்டு தூள் தூளாக்கப்படும். ஒரு சிங்கம் ஆடுடன் சேர்ந்து பாதுகாப்பை கொடுக்க முடியாது மக்களுக்கு. நம்மளுடைய தலைவர் சிங்கம். நாம் ஒரு மிகப்பெரிய ஆட்சியை உருவாக்க, பெரியார் அவருடைய கொள்கையை உருவாக்க, அம்பேத்கர் அவருடைய கொள்கையை உருவாக்க நாம் ஒரு மிகப்பெரிய அரசியலை உருவாக்கிட்டு இருக்கோம். நம்பர் 1. அப்புறம் அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது நான் தெளிவா பேசினேன். என்ன பேசினேன்? எப்பெல்லாம் திமுகவை எதிர்த்து ஒரு சக்தி வருகிறதோ, ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் கடுமையா 5 வருஷம் போராடி பார்த்தாங்க. செங்கோட்டையனை கேட்டு பாருங்க, அடிச்சாங்க, விரட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா கடுமையா மக்கள் ஆதரவோட வெற்றி பெற்றுட்டாங்க. அன்னையில இருந்து அவர் உயிரோட வரைக்கும் ஜெயிக்க முடியல. அடுத்து ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அவங்க மேல கடுமையான அடி அடிச்சாங்க. உடல் மொழி எல்லாம் கேவலமா பேசி பார்த்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க? 97, 98 அவங்க ரிசைன் பண்றேன்னு அவங்க லெட்டரை வெளியிட்டு போலியா பரப்பினாங்க. பயந்துட்டு திருப்பி 2001 வந்துட்டாங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும், கருணாநிதி ஐயா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க? முக்கியமா திரைத்துறையில இருந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அண்ணன், நமக்கு பிடிச்சவர், அன்பானவர், நல்லவர், வலுவானவர். என்ன அவதூறு சொற்களை சொல்லி, என்ன கட்டமைப்பை உருவாக்கி, என்ன பிரச்சாரத்தை உருவாக்கி, நான் மிரட்டல் சொன்னது ஒருத்தர் நேரா கூப்பிட்டு மிரட்டுறது கிடையாது. அவதூறு பிரச்சாரங்கள், கீழ்த்தரமான பிரச்சாரங்கள், தனிப்பட்ட முறையில் பிரச்சாரங்கள், இதையெல்லாம் உருவாக்கி அவரை எந்த அளவுக்கு வீழ்த்தினாங்கன்னு தெரியும் உங்களை. இதைதான் நான் பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் பாசமிகு நம்மளுடைய ரஜினிகாந்த் சார், அவரும் கட்சியை உருவாக்கணும்னு சொல்லும் போது நான் தேர்தலில் வேலை பார்த்தேன். அப்ப நாங்க சர்வே எடுப்போம். சர்வே எடுக்கும் பொழுது அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே காமிச்சது 18%. நான் உண்மையை சொல்றேன், எடுத்த உடனே 18% காமிச்சிச்சு. அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்ப நான் களத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப 18% எடுத்த உடனே திமுக பயம் வந்துருச்சு. அப்ப என்ன மாதிரி போலி கருத்துக்களை உருவாக்கணும், இதைதான் நான் மிரட்டல்னு சொன்னேன். அவரை கூப்பிட்டு மிரட்டினாங்க, அந்த குடும்பம் செஞ்சுச்சு, இதுக்கான அர்த்தம் இல்ல. என்ன மாதிரி பிரச்சாரத்தை உருவாக்குவது, என்ன மாதிரி அவதூறு சொற்களை உருவாக்குவது. அன்னைக்கு உதயநிதி அவர்கள் இதே ரஜினி சார் மேல என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை தன்னுடைய ட்விட்டர் எல்லாம் போட்டார், எவ்வளவு அசிங்கமா பேசினார். பாஜக பி டீம் மிரட்டி தான் பாஜக கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் உருவாக்குனது திமுக. அதுக்கப்புறம் இபிஎஸ் முதலமைச்சர் அதிமுக கடுமையான சொற்கள்ல பேசினார். என்னெல்லாம் பேசினாரு இன்னைக்கு சமூக ஊடகத்துல வந்துருச்சு. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி வரும் பொழுது, ஒரு சிஸ்டம் மாத்தணும்னு சொல்லும் போது, ஊழல ஒழிக்கணும்னு சொல்லும் பொழுது, அவரு இங்க காசு எடுக்க வரல. ஏன்னா அவரு நல்லா சம்பாதிச்சிருந்தார். அப்ப ஒரு சூழ்ச்சிகளை தன்னுடைய சமூக வலைத்தளம் மூலியமாகவும் தன்னுடைய கட்சியுடைய கட்டமைப்பாகவும் உருவாக்கி பல்வேறு அழுத்தங்களை வெளியிலிருந்து கொடுத்தாங்க. அப்ப ஒருத்தர் ஒரு நல்ல மனசு கொண்டவர் வரும்பொழுது என்னெல்லாம் பிரச்சாரத்தை உருவாக்கணுங்கிறத என்னுடைய பதிவு. அவரை சிறுமைப்படுத்த வேண்டுமோ இல்ல அவர் பயந்துட்டாரோ சொல்ல வேண்டிய அர்த்தம் கிடையாது. இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகளை அன்றைக்கு நான் பதிவு பண்ணேன். அதற்கு அப்புறம் வைகோ அவர்கள் எவ்வளவோ பேரை தன்னுடைய சூழ்ச்சி அரசியல்னால எல்லா விதமான பிரச்சாரங்களையும் உருவாக்கி என்ன செஞ்சாங்கிறத பதிவு பண்ண. அதுதான் என்னுடைய நோக்கம். அப்ப இதை சொல்லி முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள உடனே அந்த வார்த்தையை எடுத்து அதுக்கு ஒரு பல்வேறு பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. ஏன்? தூத்துக்குடியோடைய அந்த பெண்ணுடைய சாவுல இருந்து வெளியே வரணும். இப்ப 6 நாளா அது பேசல பாத்தீங்களா? நம்ம உடனே நம்மளோட சோசியல் மீடியா வாரியா ரஜினி சாருக்கு பதில் கொடுக்கிறோம், நம்ம பதில் கொடுக்கிறோம், நம்ம அடுத்தடுத்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இது உருவாக்கக்கூடிய வலிமை திமுக கிட்ட இருக்கு, இந்த பொய் பிரச்சாரம். ஆனா புதுசா என்னன்னா இதுல பாஜகவும் திரு இபிஎஸ் அவர்கள் சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன் சேர்ந்தாங்க? அன்னைக்கு
ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கடுமையா விமர்சனம் பண்ணது இபிஎஸ். ஆனா இன்னைக்கு சொல்றாரு, அவரை பொத்து புகழ்ந்துட்டு இருக்கார். இந்த சூழ்ச்சி நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. நம்ம ஒரு தூய உள்ளம். அதையும் மீறி இன்றைக்கு ரஜினி சார் கிட்ட ஒரு அறிக்கை வந்துச்சு. ரஜினி சாருக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த விவாதங்கள் இதெல்லாம் பார்த்து அவரு தன்னுடைய மனசுல தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் அறிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுடைய பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களே, எங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் தலைவர் அப்படின்னு அசோகன் சொன்னார். எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடும் தான் எங்களுடைய நிலைப்பாடும். அப்ப இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். தூத்துக்குடியோடைய என்னுடைய தங்கை கற்பழிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து செத்து போய் 6 நாள் ஆயும் அவனுடைய குடும்பம் நீ நட்டோட பண்ணிட்டு இருக்கு. இதை திசை திருப்பதுக்கு தான் இந்த பிரச்சாரம். இந்த திசை திருப்புல இருந்து இதுக்கான விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதான் இன்னைக்கு பதிவு பண்ணேன். இந்த கடிதத்தில், இந்த அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர். அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கிறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆனால் இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகள், 22 கட்சிகள் கூட்டணி உருவாக்கி திருப்பி ஆட்சிக்கு வரணும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கப்பட்டிருக்குங்களா? அதெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரே வலிமை நம்ம கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த தூத்துக்குடி பெண்ணுடைய மரணத்திலிருந்து திசை திருப்பதுக்கான எல்லா நாடகங்களையும் உருவாக்குவாங்க. அந்த நாடகங்கள் தான் நம்ம போக்கஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு நம்ம எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது. திமுகவுடைய சூழ்ச்சிகள், திமுகவோட தவறுகள், திமுகவோட பொய் பிரச்சாரங்கள், திமுகவுடைய எல்லா தவறுகளையும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம டைவர்ட் ஆகக்கூடாது. ரஜினி சார் இன்னைக்கு அரசு இல்ல, நம்ம எதுக்கு அவரோட சண்டை போட போனோம்? அவர்கிட்ட நம்ம எதுக்கு ஃபைட் பண்ண போறோம்? அது இல்ல நம்ம நோக்கம். என்னெல்லாம் செஞ்சாங்க, ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கும் திமுக குடும்பம் என்னெல்லாம் பேசினாங்க, முரசொலியில இதே ரஜினிகாந்த் சாரை பத்தி என்னெல்லாம் எழுதுனாங்க, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ரஜினி சார் இயக்கத்துல இருந்து வந்தவருக்கு ஒரு ஹார்பர் தொகுதியில பொறுப்பு கொடுத்த வேலை பாருன்னு சொன்ன இயக்கம் டிவிக்கு. அப்ப இதற்கான விளக்கங்கள் நாம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய ஒரே போக்கஸ் திமுகவுடைய சூழ்ச்சிகள். இந்த சூழ்ச்சிகளை சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் கடுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சாரம் எப்பொழுதும் திசை திரும்பக்கூடாது. வேற எப்பயும் திசை திரும்பக்கூடாது. நம்மளுடைய நோக்கங்கள் பிஜேபியோட சண்டை போடுவதா? ஆம், கொள்கை ரீதியாக நம்ம சண்டை போடுறோம், கடுமையா சண்டை போடுவோம். இல்ல காம்ப்ரமைஸே கிடையாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் கொள்கை எதிரின் முதல் நாள் டிக்ளேர் பண்ணாங்க. திமுக டிக்ளேர் பண்ண முடியுமா? திமுக முன்னாடியே, நான் திருப்பி சொல்றேன், திமுக முன்னாடியே பிஜேபி கூட சேர்ந்தது. இனிமேல் எதிர்காலத்தில் சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? எப்ப வேணா சேருவாங்க அதிகாரத்துக்காக. ஆனால் கொள்கை எதிரின்னு சொன்ன இயக்கம் நம்மளுடைய கட்சி. அந்த அளவிற்கு நாம் கொள்கைகளை உள்வாங்கி 234 தொகுதியிலும் உறுதியாக உண்மையாக நாம் போட்டியிடுவதற்கு எல்லா விதமான மக்கள் ஆதரவு நமக்கு இருக்கு. எந்த அழுத்தங்களும் நமக்கு கிடையாது. எந்த அழுத்தங்கள் இருந்தாலும் நாம் எதிர்கொள்வோம். இதுதான் உண்மை. அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெறுவோம். அதனால நம்மளுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் தெளிவா இருக்கு. கொளத்தூர்ல ஆரம்பிச்சு முதலமைச்சர் இங்கு தோற்கடிக்கப்படணும். முன்னாள் முதலமைச்சர் ஆக்கக்கூடிய வலிமை கொளத்தூர் மக்களுக்கு இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோக்கணும்னா முதல்ல கொளத்தூர் மக்கள் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அவர் ஒண்ணு செஞ்சிருக்காரு, ஒரு உண்மை இங்க பண்ணிருக்கிறார், வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். கொளத்தூரை உண்மையால குளமா மாத்திருக்கிறார். மழை வரும்போது இங்க குளமாயிடும். அதனால இந்த கூட்டணி கட்சிகள் அழுத்தங்கள் இதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய இந்த திருப்பியும் ஒரு வாரமா பாருங்க, இவங்க டெல்லியோட சேர்ந்துருவாங்களா, பிஜேபியோட சேர்ந்துருவாங்களா, அதிமுக சேர்ந்துருங்களா, எதுவுமே கிடையாது.
தலைவர் நேத்து வந்தாரு, வாரும் வந்தாரு, தெளிவுபடுத்தினாரு. நம்ம முதல் நாள்ல மாநாட்டில் என்ன சொன்னோம், இன்னைக்கும் அந்த உறுதியில் தான் இருக்கேன். சிஎம்ஏ ஆஃபர் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. தமிழக மக்களுடைய நம்பிக்கையில தான் நான் உறுதியாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன். வெறும் பதவிக்காக வரல, மக்களிடம் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால நம்மளுடைய போக்கஸ் எங்க இருக்கணும்? நம்மளுடைய போக்கஸ் திமுகவுடைய சூழ்ச்சிகளையும் தவறுகளையும் மக்களுடைய பிரச்சனையும் எடுத்துக்கூடிய இந்த 30 நாளும் கடுமையா நம்ம உழைக்கணும். வேற எந்த போக்கஸும் நம்ம கிடையாது, வேற எந்த ஈகோவும் கிடையாது, வேற எந்த தலையில தனக்கடமும் நம்ம கிடையாது. இங்க நம்ம வீரன் அதெல்லாம் கிடையாது. நம்ம ஜெயிக்கணும், எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், இந்த ஆட்சியை தூக்கி எறியணும், சென்ட் ஜார்ஜ் கட்டில உண்மையான மக்கள் ஆட்சியை உருவாக்கணும். இதுதான் நான் சொல்ல வரேன். அதனால நாம் மக்கள் ஆட்சியை நம்மளுடைய தலைவருடைய வழியில் உருவாக்குவோம். இந்த குளத்தூர் முடிச்சிட்டு நாளைக்கு ஹார்பர்ல நம்ம அசோக் அண்ணனை வச்சு ஒரு மீட்டிங்கை போடுவோம். அடுத்து சேகர் பாபு அண்ணனுக்கு அடுத்த ஒரு மீட்டிங்ல கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. கூடிய சந்திப்போம். தேங்க்யூ.